ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாராவிக் கிச்சன். இன்னைக்கு நாம சென்னா மசாலா வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு செய்ய போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு கொண்டக்கடலை 1 கப் எடுத்திருக்கேன். இது ஒரு 200 கிராம் இருக்கும். 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிடலாம். நான் நைட்டுக்கு தாங்க செய்ய போறேன். அதனால ஈவினிங் டைம்ல நல்லா பாயில்டு வாட்டர் ஊற்றி பிளேட் போட்டு மூடி ஒரு 2 hours ஊற வச்சிருங்க. இந்த மாதிரி நீங்க எந்த பருப்பு பயிர் வகைகளும் செய்யலாம். 2 hours ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்க நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வேக வச்சிடலாங்க. ஒரு குக்கரில் கொண்டக்கடலை உப்பு போட்டு தண்ணி சேர்த்து மிதமான சூட்டில் ஒரு 4-5 விசில் வேக விடுங்க. அது வேகிறதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சூடான உடனே ஒரு பெரிய வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு தாளிச்சிருங்க. இப்போ மசாலாவில் சேர்த்துடலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1-2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர். ட்ரை மேங்கோ பவுடர் ஆப்ஷனல் தாங்க. இது ஒரு புளிப்புக்காக சேர்த்துப்பாங்க. சப்போஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா லாஸ்ட்டில் 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்திக்கோங்க. இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ட்ரையாக இருந்துச்சுன்னா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ தக்காளி மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. சூடு ஆறுன உடனே மிக்சியில் போட்டு அரைச்சிடுங்க. இப்போ வாங்க கொண்டக்கடலை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்க நல்லா வெந்துருச்சு. மசாலா ரெடி பண்ண அதே கடாய் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடான உடனே வாசனைக்காக 2 பிரியாணி இலை, 1 இன்ச்சு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. அப்புறம் நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அப்புறம் கொண்டக்கடலையை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. மசாலா கொஞ்சம் கெட்டியாகிறதுக்கு கொண்டக்கடலையை இப்படி மசிச்சு விட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இப்படி பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா பாதி கொண்டக்கடலையை மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 to 6 மினிட்ஸ் கொதிக்கட்டுங்க. அவ்வளோதாங்க, சுவையான சென்னா மசாலா ரெடி. சென்னா மசாலா பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெல்லாம் நல்ல காம்பினேஷன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.